பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முசம்மன், குறிப்பிட்ட தவணையின் மீது கடன் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்தால், ஃபக்துபூஹு, அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அதல், உங்களுக்கு மத்தியிலே எழுதக்கூடியவர் நீதமாக அதை எழுதட்டும். வலா யாப காத்திபுன் யக்துபா, எழுதக்கூடியவர் எழுதுவதற்கு மறுக்க வேண்டாம். கமா அல்லமஹுல்லாஹு ஃபல் யக்துப், அல்லாஹ் தாலா அவருக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ அந்த மாதிரி அவர் நியாயத்தோடு தர்மத்தோடு அவர் அதை எழுதி கொள்ளட்டும். வல்யும்லில் இல்லதி அலைஹில் ஹக், கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை ஹக்கு அது யாருக்கு இருக்கிறதோ அவர் பத்திரத்தினுடைய வாசகத்தை அமைக்கட்டும். வல் யும்லில் பத்திரத்துடைய வாசகத்தை அவர் அமைக்கட்டும். கடன் கொடுத்தவர் வாசகத்தை அமைக்கக்கூடாது. கடன் வாங்குறவர் இருக்கிறாரு, அவர், அதாவது கடனை திருப்பி கொடுக்கக்கூடியவர், கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய கடமை ஹக்கு அது யாருக்கு இருக்கிறதோ அவர் வாசகத்தை அமைக்கட்டும், பத்திரத்துடைய வாசகத்தை அமைக்கட்டும். அவர் வல் யத்தகில்லாஹ ரப்பா, தன்னுடைய ரப்பை அவர் தன்னுடைய ரப்பு அல்லாவை அவர் அஞ்சி கொள்ளட்டும். வலா யபஹஸ் மின்ஹு ஷையா, அவர் வாங்கியதிலே இருந்து எந்த ஒன்றையும் அவர் குறைத்து விடக்கூடாது. ஃபைன் கானல்லதி அலைஹில் ஹக், கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை ஹக்கு அது யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் பத்திரத்துடைய வாசகத்தை அமைக்கணும். ஃபைன் கானல்லதி அலைஹில் ஹக், கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய ஹக்கு கடமை யாருக்கு இருக்கிறதோ அவர் சஃபீஹன், அறிவு இல்லாதவராக இருக்கிறார். அப்படின்னா அறிவு இல்லாதவர்னா அறிவு கம்மியானவராக இருக்கிறார், அல்லது அவு தயீஃபன், அல்லது பலகீனமானவராக இருக்கிறார், அல்லது அவுலா யஸ்ததீஉ ஐயுமில்ல ஹுவா, அவர் பத்திரத்துடைய வாசகத்தை அமைப்பதற்கு சக்தியற்றவராக இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஃபல் யும்லில் வலியுஹு பில் அதல், அவருடைய பொறுப்புதாரி, அவருடைய வலி பொறுப்புதாரி இருக்கிறாரு, அவர் நீதமான முறையில் அந்த பத்திரத்தினுடைய வாசகத்தை அமைக்கட்டும். இவர் எப்படியோ அதே மாதிரி அவருக்கும், அவரால் நியமிக்கப்படக்கூடிய பொறுப்புதாரி அவருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவரும் நீதமான முறையில் அவர் பத்திரத்துடைய வாசகத்தை அமைக்கட்டும். வஸ்தஷஹீது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்களை 2 பேரை சாட்சியாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். ஆம்பளைங்களை 2 பேர் சாட்சி சொல்லணும். எல்லாத்துலேயுமே இதுதான், ஆம்பளைங்க தான் சாட்சி, 2 பேர் சாட்சி அதில் போடணும். வஸ்தஷஹீது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆடவர்களிலே 2 நபர்களை சாட்சிகளாக ஆக்குங்கள். ஃபைல்லம் யகூனா ரஜுலைனி, 2 ஆடவர்கள் இல்லை, அப்போ என்ன செய்யணும்? ஃபரஜுனு அம்ராத்தானி மிம்மன் தர்தௌன மின ஷுஹதா, சாட்சியாளர்களிலே நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆண் 2 பெண், ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண்ணை சாட்சியாக போடலாம். ஏன் 2 பெண்ணை சாட்சியாக போடணும்? என்ன காரணம்? அன்ததில்ல இஹ்தாஹுமா, அந்த 2 பேரில் ஒருத்தி மறந்துட்டா கூட ஃபத்து தக்கிர இஹ்தாஹுமல் உஹரா, மற்றொருத்தி அவளுக்கு நினைவுபடுத்துவாள். அன்னைக்கு கடன் வாங்கினாங்கல்ல, வச்சாங்கல்ல அப்படின்னா அவளுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக 2 பேர். பெண்களுடைய அறிவு கொஞ்சம் கம்மியான அறிவு தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்களை போட்டிங்கன்னா ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். வலா யாப ஷுஹதா இதா மாது, சாட்சிகள் அவங்க சாட்சி சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்லுவதற்கு மறுக்கக்கூடாது. வலா யாபா, மறுக்கக்கூடாது, போய் சாட்சி சொல்லணும். சாட்சிக்கு காசு பணமெல்லாம் வாங்கக்கூடாது. அது மோசமான ஒரு நிலை. அது தப்பான ஒரு சாட்சியம் சொல்கிறதுக்கு தான் கையில் காசு வாங்குவாங்க. உண்மையான சாட்சிக்கு சொல்கிறதுக்கு இது கடமை. அல்லாஹ் தாலா அதை தான் சொல்கிறான். வலா யாப ஷுஹதா இதா மாது,
சாட்சியாளர்கள் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது. வலா தசமு அன் தக்துபூஹு சகீரன் அவ் கபீரன் இலா அஜலி. கொடுக்கல் வாங்கல் சின்னதோ அல்லது பெரியதோ அதனுடைய காலவரையை சேர்த்து எழுதுவதற்கு அலட்சியம் காட்டாதீர்கள். இதுக்கெல்லாம் போய் எழுதிக்கிட்டா அப்படி சொல்லி நினைக்காதீங்க. வலா தசமு, அலட்சியம் காட்டாதீங்க. அன் தக்துபூஹு, அதை எழுதுவதற்கு. சகீரன் அவ் கபீரன் இலா அஜலி, கொடுக்கல் வாங்கல் சின்னதோ அல்லது பெரியதோ அது தவணையோட சேர்த்து எழுதுங்க. தவணையோட சேர்த்து எழுதுங்க. என்னைக்கு கொடுப்பாரு அதையும் எழுதுங்க. 1 வருஷத்தில் கொடுப்பாரு, 6 மாசத்துல கொடுப்பாரு, 2 வருஷத்துல கொடுப்பாரு, அதையும் எழுதுங்க. அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல். தாலிக்கும் அக்ஸத்து இந்தல்லாஹ், அல்லாஹ் தாலா இடத்துல உங்களுக்கு இதுவே நீதமானதாக இருக்கும். வகுவமுலி ஷஹாதா, சாட்சிகளுக்கு உறுதி உண்டாக்குவதாக இருக்கும். அதுனா அல்லாஹ் தர்தாபு, நீங்க சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு இதுவே லேசான வழி. எஹி ஆசான் ராஸ்தா ஹே. இல்லா அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீருனஹா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உடனுக்கு உடன் வியாபாரமாக இருந்தால், உங்களுக்கு இடையிலே உடனே செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தால் அதுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபலைசாலைக்கும் ஜுனாகுன் அல்லா தக்துபூஹா, அதை நீங்கள் எழுதவில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே குற்றம் கிடையாது. உடனே காசு கொடுக்குறாங்க, உடனே பொருள் இவர் கொடுக்குறாரு, உடனுக்குடன் வியாபாரம் அப்படின்னு சொன்னால் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடன் வியாபாரம் அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக எழுதியே ஆவணும் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வஷிஹிது இதா தபாயத்தும், நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் சாட்சியங்களை ஆக்கி கொள்ளுங்க, அப்பையும் சாட்சியங்களை ஆக்குது. வலா யுதோர்ர காத்திபு வலா ஷஹீது, எழுதக்கூடியவருக்கோ சாட்சி சொல்லக்கூடியவருக்கோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காக வேண்டி எந்த ஒரு இடையூறும் கொடுக்கப்படக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா. வயின் தஃபலு, நீங்கள் அப்படி எதனாச்சும் தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைன்னஹு ஃபுசூக்கும், அது உங்களுக்கு பெரிய பாவம், பெரிய ஃபுசூக், அது பாவம். அது ஒத்தக்குல்லா, அல்லாவை பயப்படுங்க. வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சட்டம் இது, இதுதான் முறை. வல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீம், அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து இருக்கிறது குரான் ஷரீஃபிலேயே பெரிய ஆயத்து. இதை விட பெரிய ஆயத்து குரானில் கிடையவே கிடையாது. எல்லாம் இதை விட சின்ன ஆயத்து தான். இதுதான் குரான்லேயே மிக பெரிய ஆயத்து. அல்லாஹு ரபுல் ஆலமீன், நான் நேற்றே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா இருக்கிறான முஆமலாத்துடைய விஷயத்தை அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். கொடுக்கல் வாங்கலில் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் தீனை விட்டு வெளியில் நம்ம தூக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் கொடுக்கல் வாங்கல் தீனுடைய ஒரு அங்கம். கொடுக்கல் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுப்பாரு அப்படி சொன்னாங்க. அவனுடைய யோக்கியம் வெளியில் வந்துடும். அவன் எந்த அளவுக்கு யோக்கியமானவன், எவ்வளோ நீ அயோக்கியமானவன் அப்படிங்கிறது அவங்கிட்ட கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது ஒரு மனுஷனுடைய அசல் குணம், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கண்டிப்பாக அது வெளியில் வந்துடும். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அவர்களுடைய சொல், இந்த சொல். ஸோ அதனால் எல்லாரும் இது 1448 வருஷத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட குரானில் அல்லாஹ் தாலா இது சொல்லியிருக்கிறான். அப்போ எல்லாம் மக்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க. மக்கள் வாக்கில் வாயில் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள காலம் மாதிரியா? இப்பெல்லாம் சொல்லணும்னா கண்டிப்பாக எழுதியே ஆகணும், எழுதுனதையே இல்லைங்கிறானுங்க, எழுதுனதையே இல்லை அப்படி சொல்லி மறுக்கிறானுங்க. அப்படிங்கிறப்போ அப்பயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுது,
கடன் கொடுக்கல் வாங்கலா இருந்துச்சுன்னு சொன்னால் எழுது, எவனும் பொய் சொல்லக்கூடாது, எழுது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டான். நிறைய விஷயங்கள் இதில் விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொன்னேன்னு சொன்னால் நேரம் அதிகமாகிரும். சுருக்கமாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். விளக்கம் இன்ஷா அல்லாஹ் பிறகு வெள்ளிக்கிழமை தாண்டி சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அதுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். எனக்கு ஒரே ஒரு இந்த இதை படித்த உடனே ஒரு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. நிறைய கிதாபுகளில், ஹதீஸ் கிதாபுகளில், சித்தாவிலையும் இருக்குது, அது இல்லாத மற்ற ஹதீஸ் கிதாபுகளிலேயும் இருக்குது. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவங்க ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர். அவர் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்களாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தாலா படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சிட்டு அல்லாஹ் தாலா என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தண்டை அல்லாஹ் இப்படி ஒரு தடவுனான். இப்படி ஒரு தடவுன உடனே பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய கடைசி மனிதன் வரையிலும் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தண்டை இப்படி தடவுன உடனேயே, முதுகு தண்டு தான் ஒரு ஆம்பளைக்கு அதுதான் விந்து உருவாகக்கூடிய கம்பெனி, அதுதான் அந்த சுல்புன்னு சொல்கிறது. அதையும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான், யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப் அப்படின்னு சொல்லி. தராயிபுங்கிறது பொம்பளைங்களுக்கு அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய அந்த இதை அல்லாஹ் சொல்கிறான். சுல்புங்கிறது இந்த முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு அது மெயினானது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகுத்தண்டை அல்லாஹ் தாலா இருக்கிறானே அதை அப்படி தடவுன உடனே கயாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய கடைசி மனிதன் வரையிலும் எல்லாமே சின்ன சின்னதாக பொடுசாக எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு முகம் மட்டும் நூறானியத்தாக இருந்துச்சு, ஜெகஜோதியாக பிரகாசமாக அதில் தெரிஞ்சிச்சு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் இந்த புள்ள மட்டும் ரொம்ப பிரகாசமாக தெரியுதே, ரொம்ப ஜோதியாக தெரியுதே அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல, அல்லாவே இவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அல்லாஹ் சொன்னா, உங்கள் புள்ள தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொன்னான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ காலம் இவர் உலகத்தில் வாழ்வார் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டப்போ 60 வருஷம் வாழ போகிறாரு அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொன்னான். 60 வருஷம் இருப்பார் அப்படின்னு. 60 வருஷம்தான் இருப்பாரா? அவருக்கு இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமாக்கி கொடு அல்லாவே அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அப்போ அல்லாஹ் சொன்னால், தக்தீரில் எழுதுனது எழுதியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதை கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். எழுதுனது தான். இப்போ கூட்டு குறை அப்படின்னாலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவருக்கு ஆயுள் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆயுளில் இருந்து எடுத்து கொடுங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொன்னான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணார், என் வயசில் இருந்து 40 வயசு அவருக்கு தூக்கி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டார். ஏதோ ஆர்வ கோளாறில் சொல்லிட்டார். ஆனால் உலகத்தில் எவனும் யாரும் ஆசைப்படுறது கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவனுக்கு தூக்கி கொடுக்கணும். எல்லாம் பெத்த பிள்ளையா இருந்தாலும் தகப்பன் கொடுக்க மாட்டான், குள்ள அத்தாவுக்கு கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். இது நேச்சுரல், உலகத்தில் நேச்சுரல். ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு ரத்தம் கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க, ஏன்னா அது மறுபடியும் வந்துடும். அதனால் அந்த தைரியம். வராத ஒன்று கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இது துனியா, எல்லாம் துனியா அப்படி தானே. நாளைக்கு மறுமையும் அப்படி தான் இருக்கும். மறுமையில் எல்லாம் பார்த்துட்டு ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷானுன் யுக்னீஹி. இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். மனைவியை பார்த்து, அத்தாவை பார்த்து, அம்மாவை பார்த்து, பிள்ளைய பார்த்து எல்லாம் ஓடுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய விஷயமே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படிங்கிறப்ப ஆயுசை கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அவருக்கு அப்போ தெரியலை, அவர் ஏதோ ஆர்வ கோளாறில்
என் வயசிலிருந்து ஒரு 40 வயசை அவருக்கு நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அல்லாஹ் தாலா என்ன பண்ணா, உடனே எழுது அப்படின்னு அல்லாஹ் எழுத வச்சுட்டான். அந்த இதில் எழுத சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. எழுது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். எழுதியாச்சு. சாட்சிகளாக மலக்குகளை போட்டாச்சு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்கிறாங்க. 1000 வயசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. 1000 வயசு. அந்த 1000 வயசில் அவர் தான் 40 தூக்கி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்துட்டாரு. 960லலாம் மலக்குல் மௌத்து வந்துட்டார். 960 மலக்குல் மௌத்து வந்துட்டா இவர் வரமாட்டேங்கிறார். யோ, எனக்கு இன்னும் இருக்கியா வாழ்க்கை, நான் வரமாட்டேன், ஏன்னா 40 வருஷம் நான் வாழணும் அப்படின்ட்டார். இப்போ அல்லாஹ் தாலா சொன்னா, உங்கள் 40 தான் தூக்கிய தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டார் அவர். அதெல்லாம் என்ன ஒத்துக்க முடியாது? எடு அந்த காப்பியை, அதை எடு, பத்திரத்தை எடு. எடுத்து இந்த பாருங்க, நீங்கள் சொன்னதை எழுதியாச்சு, சாட்சிகள் போட்டாச்சு. என்னப்பா மலக்குங்க, இவர் சொன்னாரா இல்லையாப்பா? ஆமாம், அல்லாவே சொன்னார். 40 கொடுங்க அப்படின்னு சொன்னார். 40 கொடுத்தாச்சு. 960 வருஷம்தான் அவர் இருந்தார். அல்லாஹ் தாலா அவரை உலகத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எடுத்துட்டான். இது அந்த அறிவிப்பில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த அறிவிப்பில் அது அப்படியே வருது. அப்போ ஆதம் நபியில இருந்தே அது ஆரம்பமாயிருச்சு எழுதுகிற பழக்கம். அதனால் எழுதணும். கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கல் வாங்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் அதில் பிரச்சனைங்க இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் அதனால் உருவாகும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல எப்படி எழுதணும் என்ன, அது சம்பந்தப்பட்ட இன்ஷா அல்லாஹ் விளக்கங்கள் சனிக்கிழமை உங்களுக்கு சொல்லப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.